நல்ல தூக்கம். சிலவங்க சோதனை வரும்போது தூங்க மாட்டாங்க, பைத்தியக்காரியை போல பேசி பைத்தியக்காரனை போல பேசுவாங்க. சிலவங்க பாருங்க, இயேசு கூட இருக்கும் போது அவர்கள் தூங்கினார்கள். ஆமென். படம் என்று சொல்லும் போது ஒரு குடும்பத்தை வைத்துக்கோ. இயேசு குடும்பத்துல இருக்கிறது உண்மை. சீசராகிய விசுவாசிகளே, குடும்பம் நடத்துற தேவ பிள்ளையே, நீ நானும் இருக்கிறது உண்மை. ஆனா உன் குடும்பம் எப்படி இருக்கிறது? வாசிக்க திருப்பி. அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய், படகு அலைகளினால் மூடப்படத்தக்க சோதனைக்கு மேல சோதனை, வேதனைக்கு மேல வேதனை, பாடுகளுக்கு மேல பாடு, ஒன்ன தாண்டின ஒன்னத்துல சோதனைக்கு மேல சோதனை, பாடுகளுக்கு மேல பாடு, ஆமென், வேதனைக்கு மேல வேதனை. ஆனா அலைகளுக்கு மேல் அலைகள் வந்து பெருங்காற்று உண்டாயிற்று. படகுல என்ன காற்று இருக்கிறது? பெருங்காற்று. அவரோ நித்திரையா. நம்ம குடும்பத்துல இயேசு இருக்கிறது உண்மை. ஒரு வாழ்க்கையில வாலிபமே, தூங்குற வாலிபமே, தலையை தாழ்ந்து வச்சிருக்க வாலிபமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கவனிச்சுங்க. படகுல அலை மோதுகிறது உண்மை. ஆனா இயேசு அந்த படகுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கிறது உண்மை. ஆனா இயேசு நீ என்ன செஞ்சிருக்க? தூங்க விட்டிருக்க. அவர் உன்னை வாழ்க்கையில ஒரு குடும்பத்துல அற்புதம் செய்ய என்ன செய்யல? எழுப்பல. அவர் தூங்குகிறார். வாழ்க்கையில ஒரு குடும்பத்துல இருப்பது உண்மை. ஆனா இயேசுவை நீ தூங்க விட்டது உண்மை. நீ இயேசு தூங்குறதுனால அவன் குடும்பம் அலைமோதி சோத்திர அலைகளுக்கு மேல அலைகள் மோதிக்கொண்டிருக்கிறது. அடுத்து வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி. எப்ப எழுப்பினாங்க? எப்ப சீஷர்கள் எழுப்பினாங்க சொல்லுங்க? முழுகி போகிற நேரத்துல, முழுகி போகிற நேரத்தில் எழுப்புகிறார்கள். ஆண்டவரே, அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உன்னை வாழ்க்கையில இயேசு இருக்கிறது உண்மை. என் குடும்பத்துல அலைகள் மேல அலைகள், வேதனை மேல சோதனைகள் மேல பாடுகள் மேல, ஆனா இயேசு என்ன செய்கிறார்? ஆமென், தூங்கி கொண்டிருக்கிறார். பெரும் சோதனை நேரத்திலும் நீ இயேசுவை தூங்க விட்டுச்சு, நீ அமைதலா. அடுத்து 4